நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அயர்ன் மேன் 1ல ஆரம்பிச்சு ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட MCU-ஓட ஃபேஸ் 3 முடிஞ்சு போச்சு. இந்த ஃபேஸ் 3 சந்தோஷமா விக்ரமன் படம் மாதிரி ஆரம்பிச்சு சோகமா பாலா படம் மாதிரி முடிஞ்சு போச்சு. அயர்ன் மேன் நம்மள விட்டு போயிட்டாரு. பிளாக் விடோ மலை மேல இருந்து கீழே போய் ஒரேடியா வாழ போயிட்டாங்க. கேப்டன் அமெரிக்கா ஃபேஸ் ஆப் சேலஞ்ச கொஞ்சம் சீரியஸா பண்ணாரு. இந்த மாதிரி சோகமான பல சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஃபேஸ் 4ல என்னெல்லாம் படம் வரப்போகுதுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ ஃபேஸ் 4ல என்னெல்லாம் வரப்போகுதுன்னு மார்வலே அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So MCU Phase 4ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படம் பிளாக் விடோ. பிளாக் விடோ தான் செத்து போயிட்டாங்களே, அவங்க எப்படி திரும்ப உயிரோட வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் உருவாகிறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை. அண்ட் எந்த சூப்பர் பவர்ஸுமே இல்லாம சூப்பர் ஹீரோஸா இருக்கிற ரெண்டு பேர் பிளாக் விடோ அண்ட் ஹாக்கை. அவெஞ்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ட் அசாசின்ஸா இருப்பாங்க. அண்ட் நிக் ஃபியூரி கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம் பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அண்ட் இந்த படம் May 1, 2020 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் Phase 4ல அடுத்ததா வரப்போற படம் எட்டர்னல்ஸ். எட்டர்னல் அப்படின்றது இது வரைக்கும் நீங்க எந்த மார்வல் படத்தையும் பார்க்காத புது குரூப் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ். ஸ்டார் ஃபாக்ஸ், மக்காரின்னு புதுசா நிறைய சூப்பர் ஹீரோஸ் இதுல வருவாங்க. அண்ட் இந்த படத்துல ஆஞ்சலினா ஜோலி, ரிச்சர்ட் மேடன்லாம் நடிக்கிறாங்க. 1976 காமிக் புக்ஸ்ல வந்து எட்டர்னல்ஸ் தான் இப்ப படமா எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் November 6, 2020. அடுத்து வர போறது படம் கிடையாது, டெலிவிஷன் சீரிஸ் ஃபால்கான் அண்ட் தி விண்டர் சோல்ஜர். கேப்டன் அமெரிக்கா ஒரு ஷீல்ட ஃபால்கான் கிட்ட கொடுத்துட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஃபால்கானும் விண்டர் சோல்ஜரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்றத டிஸ்னி பிளஸ்ல சீரிஸா பார்க்க போறோம். அண்ட் ஏற்கனவே அந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சு அதே ரெண்டு பேர் தான் நடிக்க போறாங்க. அண்ட் இந்த சீரிஸ் 2020 ஃபால், அதாவது செப்டம்பர் டு டிசம்பர்ல வரும். அடுத்து வரப்போற படம் ஷாங்-சி அப்படின்ற கேரக்டர் நம்ம இது வரைக்கும் எந்த மார்வல் படத்தையும் பார்த்தது இல்ல. 1973ல ரிலீஸ் ஆன ஒரு மார்வல் காமிக் புக்ல தான் இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஸ்கில்டா இருக்கிற இந்த கேரக்டரோட ஸ்டோரியை படமா எடுக்க போறாங்க. அண்ட் இந்த படம் February 21, 2021 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வரப்போற சீரிஸ் வாண்டா விஷன் தான் செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி திரும்ப உயிரோட வருவாருன்னு கேட்டீங்கன்னா, விஷன் சாகிறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி வாண்டாக்கும் விஷனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். சோ இது அந்த டைம் பீரியட்ல நடக்கிற கதை. அண்ட் இன்ஃபினிட்டி வார்ல திடீர்னு ஒரு சீன்ல விஷன் ஹியூமன் ஃபார்ம்ல இருப்பாரு. அது டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த சீரிஸ்ல வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் 2021 ஸ்பிரிங் அப்ப இந்த சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆகும். அடுத்து வரப்போற சீரிஸ் லோக்கி நம்ம எல்லாருமே ஆல்ரெடி தெரிஞ்ச கேரக்டர் தான். தானோஸ் இன்ஃபினிட்டி வார்ல லோக்கியை கொண்டுட்டதுனால அவர் செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எண்ட் கேம்ல அவர் சாகிறதுக்கு முன்னாடி டெலிபோர்ட் ஆயிட்டதுனால அவர் டைம் பீரியட்ல ஒரு உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த தியரி லைட்டா குழப்பம், ஆனா இது எந்த டைம் பீரியட்ல நடக்கிற கதையா வேணா இருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் 2021 ஸ்பிரிங் அப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது. அடுத்து வரப்போற படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஏற்கனவே பார்த்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சீக்வல் தான் இந்த படம். அண்ட் இதுல வாண்டா கேரக்டரும் இருக்கு. சோ புதுசா வர ஏதாவது வில்லன் கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாண்டாவும் சேர்ந்து சண்டை போடுறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் May 7, 2021. அடுத்து வரப்போறது ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வாட் இஃப். இதுவும் மார்வலோட ஃபேமஸான காமிக் புக் சீரிஸ் தான். வாட் இஃப், அதாவது இப்படி நடந்தா எப்படி இருக்கும், அதான் இந்த சீரிஸோட பேஸே. ஸ்பைடர்மேன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஜாயின் பண்ண எப்படி இருக்கும், தானோஸோட வயித்துக்குள்ள ஆண்ட்-மேன் போனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் காமெடியா சொல்ல போற சீரிஸ் தான் வாட் இஃப். அண்ட் இந்த சீரிஸ் 2021 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து வரப்போற சீரிஸ் ஹாக்கை. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சூப்பர் பவர்ஸும் இல்லாத ஒரு ட்ரெயின்ட் அசாசின் தான் ஹாக்கை. அண்ட் எண்ட் கேம்க்கு அப்புறமா ஹாக்கை உயிரோட இருக்கிறதுனால இது எந்த டைம் பீரியட்ல நடக்கிற கதையா வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் 2021 செப்டம்பர் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகும். அடுத்து வரப்போற படம் தார் 4, தார் லவ் அண்ட் தண்டர். இது எண்ட் கேம்ல தார் வெட்டியா இருந்தா அந்த 5 வருஷத்துல நடந்த கதையா இருக்கலாம். இல்லனா எண்ட் கேம்க்கு அப்புறம் தார் எப்படி வெயிட் குறைச்சு பழைய மாதிரி மாறுறாருன்றத பத்தியும் இருக்கலாம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் November 5, 2021. அண்ட் லாஸ்ட் படம் பிளேட்ல ஏற்கனவே 3 பார்ட்ஸ் வந்திருக்கு. அதே கேரக்டர் வச்சு மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கிறாங்க. வேம்பயர்ஸ் எதிர்த்து சண்டை போடுற சூப்பர் ஹீரோ தான் பிளேடு. அண்ட் இந்த டைம் பிளேடா மஹர்ஷலா அலி நடிக்கிறது. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் சொல்லல. அண்ட் அபிஷியலா இந்த Phase 4ஓட லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி இருக்கு. நிறைய பேர் கூட ஓடிட்டு இருந்த ஒரு கேள்வி, Phase 4ல அயர்ன் மேன் 4 வருமா? டோனி ஸ்டார்க் தான் செத்து போயிட்டாரு, வேற யாராவது அடுத்த அயர்ன் மேன் வரலாம் இந்த வரல கேட்டிருந்தாங்க. பட் அயர்ன் மேன் 4லாம் வராது. ஸ்பைடர்மேன் தான் கிட்டத்தட்ட அடுத்த அயர்ன் மேன் மார்வலே கன்ஃபார்ம் பண்ணிச்சு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.